ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது டிக்ஷனரியில் கீ வேல்யூ பேர் ஆட் பண்ண போகிறோம். கீ வேல்யூ பேராக எதை ஆட் பண்ண போகிறோம்னா லிஸ்ட்டை தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு லிஸ்ட்டை கீயாகவும் ஒரு லிஸ்ட்டை வேல்யூவாகவும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா ஏன்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கோம், பின்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கோம். ரெண்டுலேயும் மேட்சிங் எலமெண்ட்ஸ் தான் இருக்குது, அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸு மேட்ச் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேபிட்டல் ஏக்கான ஆஸ்கி வேல்யூ 65, கேபிட்டல் பிக்கான ஆஸ்கி வேல்யூ 66, கேபிட்டல் சிக்கான வேல்யூ 67, கேபிட்டல் டிக்கான வேல்யூ 68. அப்போ ஏல வந்து ஏபிசிடி இருக்குது, பியில் வந்து அதுக்கான ஆஸ்கி வேல்யூஸ் இருக்குது. இதை தான் நம்ம டிக்ஷனரியில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். டின்னு ஒரு டிக்ஷனரி ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். டி இஸ் ஈக்குவல் டு கர்லி பிரேஸ் எம்டியாக கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு எம்டி டிக்ஷனரி க்ரியேட் ஆகுது. அடுத்தது ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் ஏ, ஏன்னா ஏவோடைய லென்த்தும் பியோட லென்த்தும் ஒன்றா தான் இருக்குது, அதனால் நம்ம லென் ஆஃப் ஏ எடுத்துக்கிறோம். அடுத்து டி ஆஃப் ஏ ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஐ. இதில் என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த ப்ரோக்ராம்லேயே பார்த்துருப்போம், டி ஆஃப் கீ இஸ் ஈக்குவல் டு வேல்யூ. இந்த மெத்தடில் டிக்ஷனரி ஆஃப் கீ இஸ் ஈக்குவல் டு வேல்யூ அப்படிங்கிற மெத்தடில் டிக்ஷனரி ஆஃப் கீ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் ஐ, ஏ லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஐ. பி ஆஃப் ஐ தான் நம்மளுக்கு வேல்யூ. ஸோ இந்த மெத்தடில் நம்ம டிக்ஷனரியில் ஏலேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்து பியிலேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்டை கீயாகவும் பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை வேல்யூவாகவும் பயன்படுத்திக்கிறோம். ஏ லிஸ்ட்லேருந்து கேபிட்டல் ஏ எடுத்ததுன்னா பி லிஸ்ட்லேருந்து 65 எடுத்துக்கும். இப்படி தான் நம்ம கீ வேல்யூ பேரை டிங்கிற டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணுறோம். அதே மாதிரி ஏ லிஸ்ட்லேருந்து கேபிட்டல் பி எடுத்ததுன்னா பி லிஸ்ட்லேருந்து 66 எடுத்துக்கும். ஸோ அப்படி க்ரியேட் பண்ண டிக்ஷனரி தான் நம்ம பார்க்குறோம். ஏ :65, பி :66, சி :67, டி :68 அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ஷனரி ஒன்று க்ரியேட் ஆகிடுது. இந்த மாதிரி நம்ம டிக்ஷனரியை க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணி டிக்ஷனரியில் எலமெண்ட்ஸை ஆட் பண்ண போகிறோம். இதுக்காக நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, அந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் நம்ம டிக்ஷனரியில் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஜிப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ரெண்டு லிஸ்ட்டை ஒன்றா கம்பைன் பண்ணி, அதாவது ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்டையும் பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டையும் மேட்ச் பண்ணி கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் ஜிப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அந்த ஜிப் ஃபங்க்ஷனை தான் ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் ஐ கமா ஜே இன் ஜிப் ஆஃப் ஏ கமா பி. ஏ லிஸ்ட்லேருந்து முதல் எலமெண்ட் எடுத்ததுன்னா பி லிஸ்ட்லேருந்து முதல் எலமெண்ட் எடுக்கும். ஏ லிஸ்ட்டில் செகண்ட் எலமெண்ட் எடுத்ததுன்னா பிலையும் செகண்ட் எலமெண்ட் எடுக்கும். இந்த மாதிரி பேராக எடுக்கிறதுக்கு தான் ஜிப்புங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதான் ஃபார் ஐ கமா ஜே இன் ஜிப் ஆஃப் ஏ கமா பின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அப்டேட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது டிக்ஷனரியில். அதை யூஸ் பண்ணி தான் எலமெண்ட்டை கீ வேல்யூ பாரை ஸ்டோர் பண்ணுறோம். டி டாட் அப்டேட் I:J. ஸோ இந்த மெத்தட் வழியாக டிக்ஷனரியில் ஐஜே வேல்யூஸை எடுத்து அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஐ எதுலேருந்து வருது? ஏ லிஸ்ட்லேருந்து வருது. ஜே எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா பி லிஸ்ட்லேருந்து வருது. ஸோ அந்த ரெண்டையுமே நம்ம கீ வேல்யூ பேராக டிங்கிற டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அப்டேட் ஃபங்க்ஷன் வழியாக இந்த மாதிரி நம்ம டிக்ஷனரியில் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம், கீ வேல்யூ பேராக ஆட் பண்ணிக்கலாம். அந்த மெத்தட் தான் இதில் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அவுட்புட்டு பார்க்குறோம். சேம் அவுட்புட் தான். நம்ம டிக்ஷனரியில் கீ வேல்யூ பேராக எதை யூஸ் பண்ணியிருக்கோன்னா ரெண்டு லிஸ்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு லிஸ்ட்லேருந்து கீ எடுத்துக்கிறோம், ஒரு லிஸ்ட்லேருந்து வேல்யூ எடுத்துக்கிறோம். அந்த மெத்தடில் தான் இந்த ப்ரோக்ராம் க்ரியேட் ஆகிருக்கு. ஒர்க் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.